எமோஷன்ஸ் பத்தின ஒரு வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் அவர், உங்களுக்கு இந்த வயசுல என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அப்போ மெயினா நீ டிஸ்டர்ப் ஆகுறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி மச் டிஸ்டர்ப்ட் பை தி எமோஷன்ஸ். அப்போ அந்த எமோஷனை பத்தின தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், நம்ம இப்போ ஒரு எமோஷனை எடுத்து அந்த எமோஷனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். எமோஷன்ஸ்லாம் என்னங்கிறது டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும், அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியணும். அதுதான் இப்ப கிளாஸ். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது லவ் அப்படின்னா அன்பு, புனிதமான அன்பு. இப்ப நீங்க பாருங்க, அது ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அதை கொண்டு போறோம். எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இது என்ன, நீ ஒரு எமோஷன்ஸ் வெளிப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நமக்கு இப்ப நீங்க நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு நபரோட நம்ம என்ன பண்ணி ஆகிறோம், ரிலேட் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும். அவங்களோட பேசணும் பண்ணணும் போது நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகிறோம். அலைவ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லைஃப். அலைவ்னா அப்படியே எந்த விதமான டிரான்சாக்சன் இல்லாம அப்படியே கோமால படுத்திருந்தா இஸ் அலைவ்னு சொல்லுவார் டாக்டர். அலைவ் வேற, லைஃப்ங்கிறது வேற. லைஃப் மீன்ஸ் we are going on transaction with this world. அப்பதான் லைஃப் அது. while you are living in this world we have to do many transactions with the living things and non-living things, animals, human beings, family members. நம்ம என்ன பண்றோம், ரிலேட் பண்ணி தான் ஆகணும். ரிலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈவன் அனிமல்ஸ் கூட பாருங்க, they express some emotions. நாய் பாருங்க டக் டக் டக்னு வாழாடிட்டு இருக்கும். அந்த நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறத அழகா வெளிப்படுத்தும். So animals also have some emotions and they also express நம்ம பார்க்கிறோம். அப்போ செல்ஃப் ஐடென்டிட்டி, ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் இல்லாத ஒரு அனிமல்ஸே அந்த எமோஷன்ஸ் வெளிப்படுத்தும் போது மனிதர்கள் நம்ம எமோஷன்ஸ் வெளிப்படாம இருக்க முடியுமா? எமோஷன்ஸ் தான் வெளிப்படுத்தலாம், தவறில்லை. பட் எப்படி, எங்க போய் நம்ம மாட்டிக்கிறோம்? எமோஷன்ஸ் வெளிப்படுத்துறதுல எங்க போய் மாட்டிக்கிறோம்? அதுலதான் நம்மளோட துக்கமே. அதாவது எமோஷன்ஸ் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் அரவுண்ட், இன் ஸ்பைட் ஆஃப் எனி பர்சன் அரவுண்ட், இன் ஸ்பைட் ஆஃப் எனி எக்ஸ்பீரியன்ஸ். நீ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். the basic என்ன வேணும், you must know how to handle your emotions. எமோஷனுக்கு உள்ள வர ஃபீலிங் அதை எப்படி ஹேண்டில் பண்றது. இப்ப நம்ம ஒருத்தர் நம்ம ரிலேட் பண்றான்னு வச்சுங்களேன், ஐ கேன் பி மியூட். இப்ப நீங்களா அப்படியே ஆஃப் பண்ணி மியூட்ல இருக்க பாருங்க, அந்த மாதிரி மியூட்ல அப்படியே இருக்க முடியாது. என்ன பண்ணி ஆகணும், we have to ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஒருத்தர் மட்டும் பேசுறாங்க, நீங்க அப்படியே மியூட்ல இருக்க முடியாது. சோ என்ன பண்ணி ஆகணும், we actively respond to the person or to the object or to the animal. என்ன பண்றோம், we actively we have to respond பண்ணிதான் ஆகணும். the respond எப்படி தெரியுங்களா, the respond is, நீங்க எல்லாம் கம்ப்யூட்டர் படிக்கிறதுனால சொல்றேன், the respond is not like a computer. it is not a computer. நம்ம ரெஸ்பாண்ட், நம்ம இன்னொரு மனிதன், நான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் நான் ரிலேட் பண்ணும்போது இந்த ரெஸ்பாண்ட் பண்ணது இஸ் நாட் லைக் a computer. சோ நாம என்ன பண்ணி ஆகிறோம், எமோஷனலுக்கு உள்ள போய் தான் நம்ம ரிலேட் பண்றோம். கம்ப்யூட்டர் எமோஷனலே போகாம ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த கேஜெட் உள்ள எடுத்து விட்டீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டு சேவ் பண்ணு அப்படின்னு வச்சுங்களேன், அது வாடி சேவ் பண்ணிடும். அங்க நோ எமோஷன் இஸ் இன்வால்வ்ட் while doing some relating. இப்ப திஸ் கேஜெட் என்ன பண்ணலாம், இந்த டேப் இந்த ஒரு கேஜெட்டோட ரிலேட் பண்ணுது. என்ன பண்றீங்க, இதை ஒரு இழுத்துட்டு அதுக்குள்ள சொருகுனா இதோட கம்ப்யூட்டர்ல அதை இணைச்சுக்குது. இதில் இருக்கிற என்னென்ன இருக்குதோ மேட்லாம் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ திஸ் டேப் இஸ் அல்லது திஸ் கம்ப்யூட்டர் ரிலேட் வித் திஸ் கேஜெட். அது செல்போனை ஏதோ ஒன்று அது ரிலேட் பண்ணிக்குது. we cannot relate like that because I am conscious being. இதெல்லாம் ஜடம். சோ அங்க இந்த பிரச்சனையே கிடையாது. நோ எமோஷனல். இந்த டேப் என்ன சொல்றதே, எந்த சண்டே ரெண்டு பேருக்கு வரதில்லை, because there is no emotions. But we are not like that. We are conscious being. So in the emotions that the basic theme of an individual biography decided by my emotions. The basic theme of an or individual biography. ஏன்னா the emotions drives me. No doubt ஏதோ ஒரு பக்கம் என்ன பண்ணி விடுது, என்னுடைய அது என்ன பண்ணுது, அது drives me to எங்க என்னை தள்ளி விடுது, மேபி ஃபெயிலோ,
மேபி டிப்ரெஷன், மேபி ஹாப்பி, ஏதோ ஒன்று என்ன பண்ணி விடுதது, ட்ரைவ் பண்ணி கொண்டு உங்களை விட்டுரும். எமோஷன்ஸ் உங்களை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் மேபி ஃபெயிலூர் ஒரு ஃபீலிங்கோ, டிப்ரெஷன்லையோ அல்லது ஜாய்லையோ ஏதோ ஒரு பக்கம் உங்களை கொண்டு என்ன பண்ணிடுறது, கனெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்கள் ஒரு ஃபெயிலூர்லையோ டிப்ரெஷன்லையோ உங்களை கொண்டு கனெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கலாம், எமோஷன் உங்களை கொண்டு அங்கே கனெக்ட் பண்ணிடுச்சுன்னா த சப்ஜெக்ட் நவ் கனெக்டட் டு த எமோஷன்ஸ். கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்ஸ் அந்த ஒரு ஃபெயிலூர் ஃபீலிங் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வி வாண்ட் டு குவிட். அது எனக்கு அந்த ஃபீலிங் பிடிக்கல, அப்போ ஐ வாண்ட் டு குவிட், முடியறது இல்லை. இதுதான் பிரச்சனை. வெளியே வந்துடும் நினைப்போம், பட் முடியாது. அப்போ என்ன தெரியல, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. இப்போ எனக்குள்ள ஒரு ஃபெயிலூர் ஃபீலிங் வந்ததுன்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து இவங்க எனக்கு மோசம் அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன், 4 மாடியிலிருந்து குதிக்கிறேன், ஒரு மிஸ் வந்து இப்படி திட்டாங்க, அதெல்லாம் நத்திங் வில் ஹேப்பன் இன் திஸ் வேர்ல்ட். இஃப் யூ நோ த இஃப் யூ ஹாவ் அ குட் நாலேஜ் அபவுட் யுவர் எமோஷன்ஸ். பக்கத்துக்கு வீட்டுக்காரங்க எமோஷன் இல்லைங்க, என் மனதில் வர எமோஷன்ஸ் என்னென்ன, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் என்ஜாய் திஸ் லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். யாரையும் காரணம் காட்டிட்டு நம்மளாம் சூஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால அதை நான் ரிலேட் பண்ணுறேன். அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் என்னோட ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கணுமே, மற்றவங்களை கை காமிறத விட எனக்குள்ள ஏன் எமோஷன்ஸ் ஏன் கற்றுக்கணும், எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கணும். 10 வயசு 15 வயசுலேயே நம்ம சாக்ரட் கல்ச்சர் அதான் சொல்லிக் கொடுக்கும், எப்படி எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் இல்லை, எமோஷன்ஸை எப்படி என் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது. இட்ஸ் நாட் கட்டுனா அமுத்தி வைக்கிறது இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. எனக்கு சிரிப்பு வந்து நான் அடக்கிட்டேன், கோவம் வந்து நான் அடக்கிட்டேன், அதல்ல. ஹேண்டிலிங் த எமோஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கண்ட்ரோலிங் த எமோஷன்ஸ். யூ ஷுட் நாட் கோ ஃபார் கண்ட்ரோல் த எமோஷன்ஸ். அந்த கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ் போகும்போது தான் போய் மாட்டிக்கிறான். டிப்ரெஷன், சேடு, சோகம் எல்லாத்திலையும் போய் மாட்டி கடைசியில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. கடைசி டோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி என்டர் இன்டு த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. எப்போ we should not control, we should learn to handle the emotions successfully. அப்பதான் மனம் அமைதி சந்தோஷம்ங்கிறது நம்மளோட டிராவல் ஆகிட்டே வரும். ஸோ கண்ட்ரோலிங் இஸ் நாட் குட். யூ ஷுட் நாட் சொல்லலாம், யூ ஷுட் நாட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அட் ஆல். ஹேண்டிலிங் பர்ஃபெக்ட்லி ஸோ தட் அது என்னை எஃபெக்ட் ஆகாம, சப்ஜெக்டை எமோஷன்ஸ் அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம படிக்கிறது. ஸோ நீங்க பாருங்க, ஒரு எமோஷன்ஸ் தான் ஒரு 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 மனிதனையே உருவாக்குது. ஏன்னா நமக்குள்ள 2% இருப்பான். ஒருத்தர் காக்னிட்டிவ், எப்படி இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிற அது எடுனா அந்த வேலை அதெல்லாம் வந்து ஜஸ்ட். இப்ப நமக்குள்ள வந்து ஒரு காக்னிட்டிவ் பர்சன் ஒருத்தர் இருக்கான், எமோஷனல் பர்சன் ஒருத்தர் இருக்கான். ஒருத்தருக்குள்ளே 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து காக்னிட்டிவ் பர்சன், இன்னொருத்தர் யாரு, எமோஷன் பர்சன். பல சமயம் பாருங்க, இந்த எமோஷன் பர்சன் என்ன பண்ணுவான், ஸ்வைப்ஸ் அசைட் த காக்னிட்டிவ் பர்சன். இது மனம் புத்தின்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. மனம் தான் எமோஷன்ஸுக்கு, புத்திங்கிறது காக்னிட்டிவ் பார்ட் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய மனம்ங்கிறது ஒரு பார்ட் தான் மைண்ட், இன்னொன்னு புத்தி. இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எமோஷன் ஆனவன் எமோஷன் பர்சன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிடுறான், காக்னிட்டிவ் பர்சனை ஸ்வீப் அசைட். ஸோ எமோஷன் பர்சன் இஸ் த ஆக்சுவலா அவன் தான் கோர் பர்சனே ஆகிறான். Who is the core person in between emotion and cognitive? இப்போ காக்னிட்டிவ்னா நீங்க விஷயங்கள் படிக்கிறீங்க, அறிஞ்சுக்கிறீங்க, அது வேலைக்கு போறீங்க, ஓகே. வாட் அபவுட் எமோஷன்? You should care of your emotions. You should know how to handle your emotions. It's very important to have a happy life. Without knowing handling emotions பத்தி கத்துக்காம நீங்க வந்து இன்டெலெக்சுவலா காக்னிட்டிவா இருந்து 3-4 டிகிரி வாங்கி ஒரு பெரிய காலேஜ் ரன் பண்றீங்க, அல்லது ஒரு அரசியல்வாதியில் போறீங்க, அல்லது ஒரு நாட்டை ஆள்றீங்க, இல்ல இந்த உலகத்தையே ஆண்டாலும் that cognitive person மூலியமா நீங்க உங்களை திறமையை, ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நீங்க அதுல வின் பண்ணாலும் இந்த எமோஷன் பர்சன் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டான், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். எமோட்டிவ் பர்சன். ஸோ அவன் தான் என்ன பண்றான், கோர் பர்சனாலிட்டி அவன் தான் உருவாக்குறான். இந்த எமோஷனல் பர்சன் இஸ் த கோர் பர்சனாலிட்டி அவன் தான் உருவாக்குறான்.
இப்ப நீங்க என்ன ஆகுதா, அவன் தான் உங்களை என்ன பண்றான், மேக் யூ மோர் காம்ப்ளிகேட்டட். நீங்களும் காம்ப்ளிகேட் ஆகி சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க, காம்ப்ளிகேட். மொத்தத்துல முதல்ல நீங்க ஒரு காம்ப்ளிகேஷன், என்ன பண்ணனே தெரியலப்பா, காம்ப்ளிகேஷன் ஆரம்பிச்சிச்சு. இதுல என்ன பண்றது, எப்படி பண்றது, எப்படி பண்றது, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, கன்ஃபியூஷன்ஸ், ஆல் எமோஷன்ஸ். அப்ப என்ன ஆயிரும், நம்மளும் காம்ப்ளிகேட் ஆகி நம்ம சுத்தி இருப்பாங்க பாத்தீங்களா, நம்மளோட வெல்விஷர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களையும் போட்டு காம்ப்ளிகேஷன் பண்ணி அவனும் யோசனை பண்ணி மண்டை குடைச்சு நோ சொல்யூஷன். யூ கேனாட் ஃபைண்ட் அ குட் சொல்யூஷன் when you are an emotional person. அப்ப எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். இது ஓவர்லாப், ஒன்னே ஓவர்லாப் ஆயிடக்கூடாது. இப்ப நம்ம எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாதனால அது என்ன ஆயிடுது, ஓவர்லாப்ஸ் த காக்னிட்டிவ் பர்சன். அப்ப அவன் கோர் பர்சனாலிட்டி எதில் உருவாகுது, அந்த எமோஷன்ஸ் மேக்ஸ் த கோர் பர்சனாலிட்டி ஆஃப் திஸ் பர்சன். அப்போ அவன் நிறைய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணான்னு வச்சுக்கங்களேன், அவனே என்ன டிசைட் பண்ணிக்க, ஈவன் தோ இஸ் காக்னிட்டிவ்லி வெரி குட், அவன் எமோஷன் ஹேண்டில் பண்ண தெரியாத தன்னை ஒரு யூஸ்லெஸ், ஒரு கோவம் வந்தா பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், கோவம் வந்தா கண்டதி பேசக்கூடாது முடிவு பண்ணி வச்சிருப்பான். யாராவது ஒருத்தன் வந்து கோவத்தை நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். ஆச்சா, ட்ரிகர் பண்ணணும், இவன் பேசக்கூடாது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசிடுவான். பேசுனதுக்கு அப்புறம் ஹி கேனாட் பி ஹாப்பி. எப்போ அதை கிராஸ் ஓவர் பண்ணி போயிட்டோமோ, என்னது எதை பேசணுமோ, எப்படி பேசணும், எவ்வளவு பேசணுங்கிறத அந்த கோபம் என்ன பண்ணிடும், அப்படியே ஜீரோ பண்ணி விட்டு பேசக்கூடாதது செய்யக்கூடாததை செய்ய வச்சிடும். செஞ்சுச்சான்னு வச்சுக்கலேன், he cannot have a happy life. ஏன்னா உள்ள இருக்கிற புத்தி சொல்லு, ஏய் you have done a mistake, ஏய் you have done a mistake சொல்லிக்கிட்டே இருக்காது மனசுகிட்ட. you have done a mistake சொல்லிக்கிட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணணும், பிச்சுக்கிட்டு அந்த மனதை பார்க்க, மனம் வந்து அப்படி புத்தி வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னே உடனே என்ன தெரியுங்களா பண்ணுவோம், we need some company. தனிமையில் என்னை நான் காண முடிவதில்லை, ஏன் என் உள்ள இருக்குது கொய்ங்குது, ஸோ போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு கோ அவுட். ஏன் அந்த வார்த்தை வருது, ஏன் எனக்குள்ள என்னால் சந்தோஷமா இருக்க முடியல, பிகாஸ் தட்ஸ் இஸ் பிரச்சனை. ஸோ அதனால தான் என்ன பண்றோம், எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லயே நம்மளுடைய கலாச்சாரம் பழைய ஜெனரேஷன் இருந்தவங்கெல்லாம் படிச்சாங்க. அதனாலதான் அவங்க நிம்மதியா இருந்தாங்க. நமக்கு இந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ற சப்ஜெக்டே ஸ்கூல்லையும் கிடையாது, காலேஜ்லயும் கிடையாது, இல்ல அம்மா அப்பாவுக்கும் சொல்லித்தர தெரியுது இல்ல, இல்ல கல்யாணம் பண்ணனா மனைவிக்கு கணவன் மனைவியும் சொல்லித்தர முடியறது இல்ல. என்ன ஆயிடுறோம், டோட்டல் டிப்ரெஷன் போயிடும். அப்ப அதை மறக்கிறதுக்கு அது பாருங்க, செல்போன் டியூன் நான் பார்ப்பேன். அதாவது ஒருத்தர் அந்த லோன்லினஸ் அவங்க ஏன் அதை பிடிக்கலின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ள பேசிக்கிறது நம்மளால தாங்க முடியறது இல்ல. இது உள்ள இருக்கிறவரால் என்ன சொல்லுவா, ஏய் யூ ஆர் டன் a mistake சொல்றா, உடனே அந்த லோன்லினஸ் அவங்க பாதிக்க. யார் இல்லாதப்போ உங்களுக்கு ஏன் அந்த லோன்லினஸ் வருது, உள்ள இருக்க ரெண்டு பேசிக்கும் போது நம்மளால முடியறது இல்ல. சோ இந்த சிக்கல்லாம் போய் மாட்டாம இருக்கணும்னா கண்டிப்பா மனிதனா பிறந்தவன் ஆஸ்திரேலியா இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், யூரோப்ல இருக்கலாம், பெரிய கூகுள் கம்பெனிக்கு பிச்சையா அப்படியே இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டுங்க, அது காக்னிட்டிவ் சைட்ல அவங்க போயிட்டான். வாட் அபவுட் த எமோஷனல், ஹி மஸ்ட் அவ்வளோ பெரிய போர்ஷனுக்கு போனாலும், கூகுளுக்கே அவன் இது தலைவனாக இருந்தாலும் அவனுடைய எமோஷன்ஸ் அவன் ஹேண்டில் பண்ண தெரியலனா he cannot have a happy life. So it's very important, it's our culture. சின்ன வயசுலயே நம்ம என்ன பண்ணிக்கணும், எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது எப்படின்னு கத்துக்கணும். தானால வராது. அப்படி தானா எமோஷன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா ஏன் இத்தனை சூசைடை பாக்குறோம், ஏன் இத்தனை டிப்ரெஷனை பாக்குறோம், ஏன் இத்தனை அடிக்ஷனை பாக்குறோம். கொக்கைன் பரவிக்கிட்டு இருக்குது. அடிக்ஷன் ஏன் எவன் பாருங்க, கொக்கைன் அடிக்கிறோம்னா போதை பொருளுக்கு ஒருத்தர் அடிமையாகிறான்னு வச்சுக்குங்க. அவன் நான் போதை பொருளுக்கு அடிமையாக வேண்டும்னு சங்கல்பம் பண்ணி போய் அந்த பொருளை வாயில வைக்கிறது இல்ல. எவனும் பாருது இல்ல. இந்த போராட்டத்தை அவனால தாங்க முடியறது இல்ல. you had done a mistake, எமோஷனல் பேலன்ஸ் பண்ண தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி உள்ள ஒருத்த கொய்ங்கிறானா, அவனால தாக்கு பிடிக்க முடியறது இல்ல. கொஞ்ச நேரம் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாமா, சுவிட்ச் ஆஃப். எவ்ரி சுவிட்ச் ஆஃப் த லைட் பிரிங்ஸ் ஒரு டார்க் அமைதி. அதே போல இந்த மைண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த போராட்டம் கொஞ்ச நேரம் இல்லாம இருக்கலாம் இல்லையா.
ஒரு எதை எடுத்து வாயில போடு, கொஞ்ச நேரம் உன்னை மறந்து ஜாலியா இரு அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணும், இவன் வேண்டான்னு சொல்லலாம்னு நினைப்பான். ஆனா பாடி அதுக்கு அடிக்ட் ஆயிடும். பிளட் செல்ஸ், பிளட்ல இருக்கிற பிளட் இட்செல்ஃப் நிக்கோட்டின் என்ன ஆயிருது, பிளட்டுக்கு அந்த நேரம் ஆனா அந்த நிக்கோட்டினை போட்டு 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 நீங்க வேண்டாமீங்க சப்ஜெக்ட். ஆனா பாடி என்ன சொல்லும், ஏய் ஐயோ எனக்கு நிக்கோட்டின் லெவல் குறைஞ்சு போச்சு, எடுத்து ஒண்ணு பத்த வையுங்க. அது என்ன அந்த ஸ்டேஜுக்கு அவன் என்ன ஆகிறான், அடிக்ஷனுக்கு போறான். அப்ப அவனையே அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது போயிடுவான். ஆனா கேட்டு பாருங்க, நான் நினைச்சேன்னா விட்டுருவேன், நான் நினைச்சேன்னா விட்டுருவேன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒண்ணும் முடியாது. எப்போ ஃபர்ஸ்ட் அவ அடிக்ஷனுக்கு முன்னால அவேரா இருந்து எமோஷனல் ப்ராப்ளத்துக்கு இது சொல்யூஷன் இல்ல, ஜஸ்ட் பை நிக்கோட்டின் லெவலோ அல்லது ஒரு ஆல்கஹாலை குடிக்கிறதோ எனக்கு பெர்மனண்டான இந்த போராட்டத்துக்கு முடிவு இல்லைன்னு முடிவு பண்ணி வேற ஒண்ணுக்கு போனான்னா தப்பிச்சுக்குவான். இல்ல அது தேடி போய் கடைசியில இவன் தப்புன்னு தெரிஞ்சு வெளியில வரலாம் நினைப்பான். ஆனா அந்த உடம்பு விடாது. சப்ஜெக்ட் முடிவு பண்ணிருப்பான், விட்டுறலாம், நோ நிக்கோட்டின் நோ ஆல்கஹால் இவன் முடிவு பண்ணிருப்பான். ஆனா பாடி என்ன இருக்கு, அந்த நேரத்துக்கு அந்த பிளட் தானா கேட்கும், ஏய் எடு 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 குறைஞ்சு போச்சு, பிளட்ல நிக்கோட்டின் குறைஞ்சு போச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எடு எடு பத்த வை, பத்த வச்சாச்சு. சோ இதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. எமோஷனல் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்ணணும், இந்த உள்ள ஒரு போராட்டம். இதுக்கு தான் பாரத போர்னு சொல்லுவோம். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த போருடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இதுதான். என் ஒருத்தருக்குள்ளேயும் பாரத போர் டெய்லி போயிட்டு இருக்கு. அது ஜமாலிக்க தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம், தப்பா எதையாவது பண்ணி போய் மாட்டிக்கிறோம். சோ இப்ப நாம எடுத்துக்கிற சப்ஜெக்ட், நான் ஆக்சுவலா இன்னைக்கு சப்ஜெக்ட் எடுத்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். பட் இந்த அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் இருந்தா தான் வாட் இஸ் தி நீட் ஆஃப் தி ஸ்டடின்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் இதை இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன். இப்போ இல்லைன்னா ஒரு இன்டெலெக்சுவலா நீங்க ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணிடுவீங்க, ஒரு லைஃப் மீனிங்லெஸ்ஸா போயிடும். இது எமோஷன்ஸ்லாம் நீங்க கண்ட்ரோல் ஹேண்டில் பண்ண தெரியாம இருந்தீங்கன்னா இன்டெலெக்சுவலி யூ வில் பி எம்டி, லைஃப் வில் பி மீனிங்லெஸ். ஸோ ஒரு லைஃபை மீனிங்ஃபுல்லா வாழணும்னா, அர்த்தம் உள்ளதாக சந்தோஷமாக நம்ம வாழணும்னு நினைச்சீங்கன்னா யூ மஸ்ட் நோ ஹவு டு ஹேண்டில் யுவர் எமோஷன்ஸ், நாட் அதர்ஸ் எமோஷன்ஸ், மை எமோஷன்ஸ், ஹவு டு ஹேண்டில். அதுல இப்ப நான் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிறந்தொன்ன நம்ம ஃபர்ஸ்ட் எமோஷன் என்ன தெரியுங்களா, ஒரு பேபிக்கு லவ், அன்பு. மற்றதெல்லாம் ஒன் பை ஒன் அப்புறம் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லவ், அன்பு, புனிதமான அன்பு. நீங்க தப்பால புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா பிறக்கும் போதே இட்ஸ் அ டிஸ்கவரிங் டாபிக், டிஸ்கவரிங் லவ்னு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா அன்பு என்பது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் டாபிக். இட் இஸ் நாட் லைக் ஆர்டினரி அதர் எமோஷன்ஸ் மாதிரி இல்லை. இது we have to discover that because you need to discover love. என்ன எடுத்திருக்கோம் டாபிக், அன்பு. இதை மற்ற எமோஷன்ஸோட இது ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்டா ஏன் வைக்கிறேன்னா, பிறக்கும் போதே அந்த குழந்தை எதோட தான் பிறக்குது, அன்பு. சிரிக்குதா இல்லையா, அந்த அன்பு எப்படி அழகா வெளிப்படுத்துது பேனுக்கிட்டு. ஒரு ரெகக்னிஷன் அம்மா அப்பா வந்தோடனே டக்குனு ஃபர்ஸ்ட் எதை எக்ஸ்பிரஸ் பண்ண, கோபப்படலாம் தெரியாதுங்க, அதெல்லாம் பின்னாலதான் வருது. குழந்தை அப்படி சிரிக்குது பாருங்க, ஏன் அன்பு வெளிப்படுத்துது. ஸோ அங்கிருந்து வரத நம்ம என்ன பண்றோம், ஹவு டு ஹேண்டில், ஹவு டு டீல், வாட் இஸ் லவ், அதை எப்படி டிஸ்கவர் பண்றது. ஸோ யூ நீட் டு டிஸ்கவர் லவ். இதனுடைய அதர் ஃபார்ம்ஸ், லவ்னுடைய அதர் ஃபார்ம்ஸ்ல என்னென்னு கேட்டீங்கன்னா, கம்பேஷன், ஒரு எம்பத்தி, சிம்பத்தி, இதெல்லாம் அனதர் ஃபார்ம் ஆஃப் லவ். நீங்க லவ் படிச்சீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சு போயிடும். ஸோ அனதர் ஃபார்ம் ஆஃப் லவ். இந்த லவ் பாருங்க, இந்த லவ் தான் நம்ம என்ன பண்ணுது, வாட் ஆர் த பிளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லவ் இருக்கிறதுனால தான் we can accommodate another person as such. we can accommodate, அவனை ஏத்துக்க முடியும். அன்பு இருக்கிற இடத்துல நம்ம ஏத்துக்க முடியும். அப்புறம் it provides you space between you and that fellow. அதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸை கொடுக்கும் அன்பு. இதுதான், இதெல்லாம் பிளஸ் பாயிண்டா சொல்லிட்டே போறேன். வாட் ஆர் த மைனஸ் பாயிண்ட்? இந்த அன்பு தான் வெறுப்பாக மாறுகிறது. நீங்க யாரை எவ்வளவு லவ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வெறுப்பீங்க. இப்ப சில பேர்த்த நம்ம 90% லவ் பண்ணியிருப்போம்,
வெறுப்புன்னு வருதுன்னு வச்சுக்கலாம், 90% வெறுப்போம். சில பேர்த்துல ஒரு 20% தான் அன்போடு இருந்திருப்பீங்க. அவங்கள வெறுக்க ஆரம்பிக்கிற வச்சு ஏதோ சூழ்நிலை வெறுப்பு வருது, 20% தான் வெறுப்பீங்க. சோ வெறுப்பு, இந்த அன்பு turns into hatred அல்லது என்ன சொல்லலாம், டிஸ்லைக். அதுதான் ஆங்கருக்கு காரணம். சொல்லிக்கிட்டே போலாம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அன்பு எடுக்கிறோம். அது மறுபடியும் கோபத்துக்கும் அன்புதான் காரணம், வெறுப்புக்கும் காரணம், டிஸ்லைக் எல்லாமே. அப்ப நம்மளுக்கு பார்த்தா இது நம்மளோட என்னோபிளிங் இதுதான் தெரியல. அதாவது நம்மள ஒரு மேம்படுத்த வந்த ஒரு எமோஷனா தெரியல இல்லைங்களா? இது இத்தனை கஷ்டத்தையும் கொடுக்குது. அதுதான். அப்ப இட் இஸ் நாட் எனோபிளிங். ஒரு நம்மள மேம்படுத்துற மாதிரி தெரியல. நம்மள என்ன பண்ணுது இந்த அன்பு? திணற அடிக்குது. எமோஷன்ஸ் என்ன பண்ணுது? அப்ப திணற அடிக்குது. ஸ்டிஃபிள் சொல்லுவோம். ஸ்டிஃபிள் மீ எப்ப பாரு ஒரு நம்மள ஒரு திணறடிக்க செய்யுதே தவிர இட்ஸ் மோர் பெயின்ஃபுல். அது எனக்கு ஒரு மேம்பாட்டுக்கு எனக்கு உதவுற மாதிரி எனக்கு அது தெரியல. இது நெகட்டிவ் சைட் ஆஃப் தட் ஸ்டடி ஆஃப் இட் அப்பியர்ஸ் டு என்னுடைய ரீசனபிள் திங்கிங். அது என்ன பண்ணிடுது? மாத்தி விட்டுருது. ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், யூ வெரி வெரி ரீசனபிள் பர்சனா இருந்திருப்பீங்க. இப்படிதான் நடந்துக்கணும். ரீசனபிள் பர்சன் என்ன? இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் பேசணும், இங்கதான் போகணும், இங்க போகக்கூடாது, எல்லாம் ரீசனபிள் பர்சனா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த எமோஷன் கோபம், அந்த கோபத்துக்கு காரணம் யாரு? அன்பு. அது கோபமா மாறிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அந்த ரீசனபிள் பர்சனாவே இருக்க மாட்டீங்க. எதை செய்யக்கூடாதோ அதை செய்வீங்க, எதை பேசக்கூடாதோ அதை பேசிடுவீங்க, எல்லாம் போட்டு சுத்தி சுத்தி கடைசியில் பிரச்சனை அதிகம். You destroy yourself and destroy others also because of your anger. Anger is one form of love. அன்பு இருக்கிற அன்பு தான் என்னவா மாறுது? அங்க வெறுப்பாகவும், hatred, dislike, anger சொல்லிட்டே போலாம். நான் 3 மட்டும் சொல்றேன். இதெல்லாம் தான் அன்பு தான் அப்படி மாறுது. சோ இந்த மாதிரி பிளஸ் பாயிண்ட் நம்ம பாக்குறோம். so many positive sides நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? it accommodate the people, it provides space to understand the people. இது பிளஸ் பாயிண்ட் ஆஃப் தட் அன்பு. நெகட்டிவ் சைடு சொல்லிட்டேன். சோ என்ன இருக்குது? பாசிட்டிவ் சைடு இருக்கு, நெகட்டிவ் சைடு இருக்குது. சோ அதனாலதான் சொன்னேன், அதை நம்ம டிஸ்கவர் பண்ணணும். இட் இஸ் நாட் சம்திங் டு ஸ்வாலோ. சரிங்களா? இட்ஸ் சம்திங் டு டிஸ்கவர். We have to discover. This is not, everything is not to swallow. போட்டு மாத்திரை போட்டு முழுக்கிற மாதிரி இது இப்படித்தான் அது அப்படித்தான், அப்படி அல்ல. You have to discover love. So subject is discovering love. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பார்க்கலாம். இப்போ நாம சப்ஜெக்ட் இருக்குது, we are giving an example. ஒரு கேஸ் ஸ்டடி டாக்டர்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். இதுக்கு எமோஷன்ஸ்க்கு ஒரு துரியோதனை மட்டும் எடுத்து நான் பாருங்க. அவன் ஆக்சுவலா ஒரு குழந்தை பிறக்கும் போது வச்சுங்க, டோட்டல் ஹெல்ப்லெஸ்னஸ் தான் பிறக்குது. எந்த குழந்தையா இருந்தாலும் டோட்டல் ஹெல்ப்லெஸ்னஸ் தான் பிறக்குது. ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரை வேணா அது நம்பும். ட்ரஸ்ட் டு த டோட்டலா ட்ரஸ்ட் வைக்கும். அதெல்லாம் நம்மளால வைக்க முடியாதுங்க. குழந்தை ஒரு மனிதரிடம் எப்படி நம்புற அளவுக்கு நம்மளால வைக்கவே முடியாது. நான் குழந்தையா இருக்கும்போது அப்படி இருந்திருப்பேன், அந்த ஏஜ் வரும்போது வேணா வைக்க முடியாது, அப்படி எடுத்துக்கலாம். சோ ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி பிறக்குது? டோட்டல் ஹெல்ப்லெஸ்னஸ், ஆனா வெரி கிஃப்டட் வித் ஒரு கிரேட் கெப்பாசிட்டி டு டோட்டல் ட்ரஸ்டோட பிறக்கும். சோ அது யார் நம்புதோ, ட்ரஸ்ட் வைக்குதோ, அவங்களை என்ன நினைக்கும்? ஒரு ஆல்மைட்டியா பாக்குது. அம்மா ஃபர்ஸ்ட் ஃபிகர் யார் வருவா அந்த குழந்தைக்கு? அம்மா. அவளை ஒரு ஆல்மைட்டியா பார்க்கும். அவன் எது வேணாலும் கொடுப்பா. இஸ் கிரேட், ஷீ இஸ் கிரேட், அவங்க எல்லாமே நல்லவர்கள் வல்லவர்கள் அப்படிங்கிற ட்ரஸ்ட் தான் வச்சுதான் அம்மாவோட ஃபர்ஸ்ட் பழகும். எது வேணாலும் எனக்கு அம்மா கொடு, அந்த ஒரு ட்ரஸ்ட். அது லிமிடேஷன் இருக்கிறவங்க பார்க்கும்போது அதுக்கு அதோட ட்ரஸ்ட் வராது. இது எல்லா குழந்தைக்கும் உண்டு. ஸோ த சைல்டு ஸ்டார்ட்ஸ் லைஃப் வித் அப்சல்யூட் ஹெல்ப்லெஸ்னஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இட் கேனாட் சர்வைவ். அப்படிதானே? எப்படி சர்வைவ் ஆகும்? சோ நாம என்ன பண்றோம்? உலகம் அதை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப பேரண்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அந்த குழந்தைக்குள்ள செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கும். 2 years 3 years ஆக போதெல்லாம் அதுக்குன்னு ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் போட்டுக்கும். என்ன தெரியுங்களா போடும்? 2 வயசு 3 வயசு குழந்தைங்க கிட்ட போய் நின்று அம்மா இவ்வளவு இடத்துல தெரிவா, அப்பா இவ்வளவு இடத்துல தெரிவாரு, அத்தை ஒரு இடத்துல தெரிவாங்க. ஊன் சத்தம் போடும்போது, பேசும்போது, சிரிக்கும்போது இட் அஃபைன்ஸ். ஏன்னா எவ்ரி ஒன் அரௌண்ட் அதுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே பிக்கர், ஸ்ட்ராங்கர், எல்லாம் பெட்டர் தேன் மீ. ஜட்ஜ்மெண்ட். எல்லாருமே எப்படி இருக்காங்க? பெட்டர் தேன் மீ. ஹைட் வைஸ், சவுண்ட் வைஸ், ஆக்டிவிட்டி வைஸ்,
நான் தெரியாம யூரின் போய் வச்சு அம்மா திட்டுறாங்க, அவங்க எல்லாம் கரெக்டா பாத்துக்கணும், இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணும். சோ என்ன ஆகுது, பெட்டர் எல்லாம் என்ன முடிவு பண்ணிக்குது, எல்லாருமே பெட்டர் தேன் மீ, ஐ எம் வெரி இன்சிக்னிஃபிகன்ட் ஃபெலோ அப்படிங்கிற உணர்வு அதுக்குள்ள வரும். சொல்ல தெரியாது, ஐ மீன் இன்சிக்னிஃபிகன்ட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது, ஒரு யூஸ்லெஸ். நாம இந்த வீட்டுல நாம ஒரு யூஸ்லெஸ். நீங்க பாருங்க, இது இருக்கு இல்லைங்கிற நான் ப்ரூஃப் கொடுக்குற பாருங்க. எந்த ஒரு சின்ன குழந்தை பாருங்க, ஒரு குறும்பு பண்ணிட்டு அம்மா அந்த யூஸ்லெஸ்னஸ்ங்கிற ஃபீலிங் அதுக்குள்ள வந்துடும். அதை மறைக்கிறக்கு, அதை மாத்திரக்கு அதை என்ன பண்ண தெரியுங்களா, அதை நான் சாதிச்சுட்டேன் பாரு, அழகா வரைஞ்சிருக்க பாரு, தண்ணிக்கு நான் எட்டி குடிச்ச பாரு, தன்னை தானே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க குழந்தைங்க. ஐ எம் த கிரேட், ஐ எம் த கிரேட். குழந்தைங்க பாத்தீங்கன்னா உள்ள ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன், வாட் இஸ் தி நீட் ஆஃப் தி சைல்டு டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப்? ஐ எம் ரெண்டு சிப்ளிங் இருந்து வச்சுக்க, அவளோட நான் கிரேட், இவன் என்னமா அவளோட நான் கிரேட்மா, அவன் என்னமா இவனோட. ஏன், சேம் ஏஜ் குரூப்பா இருந்தா, ஒரு வயசு ஒரு குழந்தை 16 வயசு, இன்னொரு குழந்தை 6 வயசு பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 ஏஜ், ஒரு 10th வயசு, 10 வயசு குழந்தைகள் நீங்க பாருங்க, 2 பேரும் என்னடா ஐ எம் த கிரேட், அது என்னடா வருது நாமளும் கேட்டு பார்த்துட்டோம். ஏன் அதுக்கு அது வருதுன்னு யோசனை பண்ணுங்க. ஏன் ஐ வாண்ட் டு ப்ரூஃப் ஐ எம் த கிரேட் ஏன் சொல்லுது, அதுக்குள்ள என்ன பதிஞ்சிருச்சு, ஐ எம் யூஸ்லெஸ், ஐ வெரி இன்சிக்னிஃபிகன்ட். அதை மறைக்கிறதுக்கு அது போராடுது. அப்ப என்ன பண்ணு, குறும்பு நிறைய பண்ணி ஐ எம் த கிரேட் ப்ரூவ் பண்ண பார்க்கும் சில குழந்தைங்க. சில குழந்தைங்க வாய் மூடாது பேசி ஐ எம் த கிரேட் ப்ரூவ் பண்ண பார்க்கும். சைக்காலஜி படிச்சு பாரு, பியூட்டிஃபுல் சைக்காலஜி இஸ் கிவன் டு தெம் பை பகவான், நாட் மீ ஆர் மதர். சைக்காலஜி யார் கொடுத்தது? அப்ப என்ன ஆகுதுன்னா, ராஜா வீட்டு குழந்தையா இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குங்க, பிச்சைக்கார வீட்டுல குழந்தை பிறந்தையா இருந்தாலும் இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுது, அந்த அம்மா அப்பா ஒரு எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னா, யூ ஆர் அ கிஃப்ட் டு அஸ் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லணும்னு நினைக்கும். அப்ப பேரண்ட்ஸ் எப்படி அந்த குழந்தைகிட்ட பண்ணணும், யூ ஆர் அ கிஃப்ட், இனி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் பண்ணியே அப்படின்னு அம்மா அப்பா நம்மளை ஏத்துக்கிற அளவுக்கு பேரண்டிங் இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு, அப்ப அந்த பிரச்சனையில இருந்து அந்த குழந்தை வெளியில வரணும்னா பேரண்டிங் எப்படி இருக்கணும், யூ ஆர் த கிஃப்ட். அடிக்கலாங்க, உதைக்கலாங்க, தப்பு பண்ணனா எல்லாம் பண்ணலாம், ஆனா பேசிக்கா என்ன உணர்வை கொடுக்கணும் ஒரு பேரண்டிங்ல, யூ ஆர் த கிஃப்ட் டுடா, இறைவன் கொடுத்தா எனக்கு வரம் நீ அப்படிங்கறத வாயில சொல்லிட்டு கூடாது, வாழ்ந்து காமிக்கணும். அந்த குழந்தை ஒரு வாட்ச் பண்ணு நம்மள. நீங்க வாயில எதுவுமே சொல்ல வேண்டாம், நமக்காக அம்மா இருக்கிறா, நமக்காக அப்பா இருக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அம்மா இருக்கிறாங்க, இன்சிக்னிஃபிகன்ட் நான் கிடையாது, இருந்த இவ்வளவு இன்சிக்னிஃபிகன்ட் இருந்தாலும் என்னை ஏத்துக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க போதுதான் அந்த குழந்தை வளரும் போது certain person to the society. அந்த குழந்தை தான் ஒரு certain person வளரும். இப்ப என்ன ஆச்சு, ஏன்னா அந்த குழந்தைக்கு வேணுங்கிற கேர், அஃபெக்ஷனு, இன் பிட்வீன் அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாட்டுல ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, ஒரு ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க பேரண்ட் கிட்ட. ஆனா அதுக்குள்ள அம்மா என்ன பண்றாங்க, நம்மள கேர் பண்றாங்க, அஃபெக்ஷனா இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல பேரண்ட்ஸுக்கு டைமே இல்லைங்க. இந்த சைல்டு சைக்காலஜி படிக்காம குழந்தைய பெத்துக்க கூடாது. ஏன்னா நாங்கெல்லாம் எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிட்டோம். குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் எது யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் அப்படிங்கறது எங்களுக்கு கிளாஸ்ல தேவைப்படல. இந்த காலத்துல என்ன, அகங்காரம் ரொம்ப உச்சமா போனதுனால, பணம் ஏதோ மேட்டர்ல வாழ்க்கையில பெருசா போனதுனால குழந்தைய விட அப்ப என்ன ஆகுது, டைம் இல்ல. அப்ப அந்த குழந்தையோட அந்த சைல்டு சைக்காலஜி படிக்க வச்சுதான் அந்த பொண்ணு கன்சீவா ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குது. பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டா போதும், எனக்கு காலையில இருந்து ஸ்கூல்ல இருந்து போனா டியூஷன் சாப்பிடணும், தூங்கு, திருப்பி காலேஜ் ஸ்கூலுக்கு போ, மறுபடியும் சாயங்காலம் வா, டியூஷன் வீட்டுக்கு போ, திருப்பி வா, ரைட் வா, படு, திருப்பி என்னங்க இதெல்லாம் மெஷின் ஆகுங்களா? ஒரு அம்மாவுக்கு கூட சைல்டு சைக்காலஜி நாலேஜ் 0 அடிச்சு சொல்லுவேன் நான். எங்க ஏஜ்ல இருந்தவங்க விட இப்ப குழந்தை பெற்றுக்குங்க அத்தனை பேத்துக்கும் இந்த குழந்தை இந்த ப்ராப்ளத்துல இருக்குதுன்னு தெரியவில்லை. ஏன் அதை பத்தி அது தெரிஞ்சு அது குழந்தையோட மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது மேக்சிமம் டைம் நீங்க அது கொடுக்கவே அது எதை எதிர்பார்க்குது, ஏன் எதிர்பார்க்குது சிந்திக்கிறீங்க. இந்த டைம் இல்லையே, காலமான சாயங்காலம் வரைக்கும் பணம் 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 மணி மேக்கிங் மெஷின்ஸ் ஆயிட்டோம். வி டோன்ட் கேர் அபவுட் தி கிட்ஸ் சைக்காலஜி ஆச்சுங்களா. இப்போ அப்ப அந்த கண்ணுல பார்த்து நம்ம என்ன பண்ணுது, அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பண்ணிட்டு நம்மளை பார்க்கும், நம்ம கண்ணுல இருந்ததா ஒரு ரெகக்னிஷன் எதிர்பார்க்குது, ஒரு நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணும். அப்ப அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குது, ஒரு அப்ரூவல் எதிர்பார்க்கும். அம்மா சொல்லணும் வெரி குட்,
ஆமா வெரி குட் சொல்லிட்டா. ஓகே, என்ன போகுதுக்குள்ள அந்த ஃபீலிங் ஆஃப் யூஸ்லெஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே வலுவிலக்கும். இப்படி ஒரு பேரண்டிங்கோட அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அது தான் யூஸ்லெஸ், தான் இன்சிக்னிஃபிகன்ட்ங்கிற எண்ணம் என்ன ஆயிரும், வலுவிலக்கும். அப்பதான் அவன் சர்ன் பர்சனா ஆக முடியும். இல்லைன்னா துரியோதனன் தான். இப்ப துரியோதன கேஸ்க்குவாங்க, சொல்லி முடிச்சவன். அப்பா குருடு, பிறக்கும் போதே. அம்மா அப்பா குருடுங்கிறதுக்காக நீங்க ரெண்டு ஆங்கிள் அதை பார்க்கலாங்க. கணவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல காந்தாரியை பார்க்கும்போது பதிவிரதை, கணவனுக்கு கண்ணு தெரியல, உன்னை நானும் கண்ணை முடிக்கிறேன். அவ அங்கதான் பார்த்தாலே தவிர she may be a good wife but not good mother. அப்போ குட் மதர்னு என்ன பண்ணிருக்கணும், இந்த சைல்ட் சைக்காலஜில 100 குழந்தைங்க வேற. யோசனை பண்ணி பாருங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து என்ன முடிவு எடுத்திருக்கணும். திருதராஷ்டிரனும் காந்தாரியும், அட எனக்கு தான் கண் இல்லை, குழந்தைங்களாம் கஷ்டப்படும், நீயே கண்ணை திறந்து அதுகளை நல்லபடியா வளர்த்து அப்படின்னா தான் அவங்க குட் ஃபாதர், அவங்க அப்பதான் குட் மதர். அந்த முடிவு எடுத்திருக்கணும். ஆனா காந்தாரி கண்ணை கட்டணும்னு திருதராஷ்டிரனுக்கு அவ்வளோ சந்தோஷம். புவர் ஃபெலோ, இந்த காலத்து ஜனங்க மாதிரி அவர் வெரி புவர் ஃபெலோ. அட 100 குழந்தைகளுக்கும், ஏன்னா அந்த குழந்தை அம்மாவுக்கும் கண் இல்லை. இப்ப இந்த குழந்தையோட சூழ்நிலை என்ன தெரியுங்களா, துரியோதன் பிறக்கும் போது எப்படி பிறந்திருப்பான், நான் சொன்ன சைக்காலஜி தான் பிறந்திருப்பான். அவன் ரெகக்னிஷன் தேடி இருப்பானா, தெரிவிக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க போய் ரெகக்னிஷன் தேடுவான், அவங்க அம்மாட்டி அப்பாட்டி தானே தேடி இருப்பான். 2 பேரும் கண்ணை கட்டி கம்முன்னு இப்படியே கோந்துட்டா என்ன ஆச்சு, he cannot grow into a son, he couldn't grow into a sane person. அவனால வளர முடியல. சோ இட்ஸ் இந்த வியாசா, இந்த சைக்காலஜிய இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு டிவியில இன்னைக்கு சீரியலாம் பாக்குறீங்க, எனக்கு மகாபாரதம் தெரியும் எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்ப நான் சொல்ற வியூல யாரு டிவியில சீரியல் யாரு போடுறான், போடுங்க பார்க்கணும். என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ சீரியல பாக்குறீங்க. நீங்க டிவியில ஒரு மகாபாரதமே டிவியில பாத்தீங்கன்னாலும் இந்த ஆங்கிள் யாருமே படம் எடுக்கிறது இல்லை. ஈவெண்ட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப நான் சொல்ற ஆங்கிள், திஸ் இஸ் வியாசா சைக்காலஜி. ஹூ இஸ் வியாசா? மகாபாரதம் எழுதினவர். 1,00,000 ஸ்லோகம், 1 2 இல்லைங்க, 1,00,000 ஸ்லோகம் எழுதியிருக்காரு வியாசர். மகாபாரத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு he needs 1 lakh ஸ்லோகாஸ். 1 lakh ஸ்லோகா எழுதுற அளவுக்கு அவர் எழுது கிரேட். புரிஞ்சுங்களா? ஸ்லோகா மீன்ஸ் இப்ப நான் படிச்சல திக்காலே அது ஒரு ஸ்லோகம், அந்த மாதிரி 1 lakh. அவர் தான் வியாசா. அவரு இந்த சைக்காலஜிய அங்க அப்படியே போட்டு வச்சிருக்காரு. இந்த டிவி சீரியல் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் படிக்க தெரியாது. they don't come, they never enter into வேதாந்தா. வேதாந்தத்துக்குள்ள வந்தீங்கன்னா தான் அவரோட சைக்காலஜி அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாரு புரியும். அது தெரியாததுனால அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு அது இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்தாலும் பரவாயில்ல, டு அட்ராக்ட் பீப்புள். நிறைய பேர் டிவி பார்க்கணும், எனக்கு பணம் வரணுங்கிற அந்த மூடுக்குள்ள போய் தான் அவங்க எடுக்கட்டும். அட்லீஸ்ட் அது மூலியமாச்சு 4 பேருக்கு ராமர் மகாபாரதம் இருந்து தெரியுது. இட்ஸ் குட் திங். பட் நமக்கு என்ன தெரியணும், திஸ் இஸ் வியாசர். ஏன்னா நாளைக்கு வியாச பூர்ணிமா இன்னைக்கு, அதனால அவர் பர்பஸ கொண்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். I express my gratitude wholeheartedly to வியாசா. ஏன்னா அவரு தான் இந்த சைக்காலஜி எடுத்து கொடுப்பாருங்க. அவன் அதான் ஓப்பனா சொல்ல மாட்டாரு. இந்த சைக்காலஜி இப்ப எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா வியாசர் இஸ் ரீசன். அவர் இருக்கிறனாலதான் அவர் என்னைக்கு நீங்க ஏன் இருக்கிறாரு, ஏன் பாஸ்ட்ல இருந்து இறந்துட்டாருல, ஏன் நீங்க பிரசன்ட்ல போடுறீங்கன்னா அவர் நம்மளாட்ட இஸ் நாட் நார்மல் பர்சன். சிரஞ்சீவி அவங்கெல்லாம் அது எப்படிங்கிறது நான் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு விளக்குறேன். சிரஞ்சீவி இன்னைக்கு நம்ம வியாசரை நினைக்கிறோம், அவரோட கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். துரியோதனோட கேஸ் ஸ்டடி பார்த்தோம். இதே மாதிரி நீங்க கர்ணனுடைய கேஸ் ஸ்டடி எல்லாமே பண்ணிருக்காரு அவரு. கர்ணனுடைய கேஸ் ஸ்டடி இன்னும் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது டைம் ஆனதுனால டுமாரோ நெக்ஸ்ட் வீக் we may start with a case study of Karna. So அதனாலதான் துரியோதனன் என்ன ஆயிட்டான், ஒரு தவறான குணமுடைய மகனாக வளர்த்துட்டாங்க. அவனுக்கு வேணுங்கிறது எல்லாமே இங்க கிடைச்சதுங்க. ஒரு பேலஸ் அப்படின்னா தண்ணி வரும், அப்படின்னா சாப்பாடு வரும், அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டட் லைஃப். பட் அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழல. படாத பாடுபட்டான், மனதளவுல படாத பாடு. அதனாலதான் இவனு காம்ப்ளிகேட் ஆனதுனாலதான் மத்தவங்க என்ன பண்ணிட்டான், காம்ப்ளிகேட் பண்ண வச்சுட்டான். இவனு நிம்மதியா இல்ல, சுத்தி இருக்கவங்களையே
நிம்மதியா இருக்க விடல. பாரத போர் வந்ததற்கு காரணம் உறுதுணையான ஃபர்ஸ்ட் ரீசன் திருதராஷ்டிரனும் காந்தாரி தான். அவங்க பையனை அது 100 குழந்தைங்க, 1 2 இல்லை, எவ்வளோ கேர் எடுத்து அவங்க வளர்த்திருக்கணும். நல்ல கணவனாக நல்ல மனைவியாக இருந்திருக்கலாம் காந்தாரி, நல்ல தாயின்னு சொல்ல முடியாது. நம்மளும் காந்தாரி மாதிரி அவ பிசிக்கலா கண்ணை மூடிக்கிட்டா. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கண்ணை மூடாத மாதிரி வேலைக்கு போறேன், அந்த டைம் குழந்தைகிட்ட கொடுக்கலினா கம்ப்ளீட்டா மூடிட்டீங்கன்னு அர்த்தம். டோன்ட் பி a காந்தாரி. காந்தாரி மாதிரி குழந்தைய வளர்த்திடாதீங்க. அது வாட்டுக்கு போறது, டியூஷன் வருது, போகுது, படிக்குது. இதெல்லாம் மறக்கிற பொண்ணு என்ன பண்ணிடும், வெளியே கூட்டிட்டு போற, அவுட்டிங் கூட்டிட்டு போற, ஹோட்டல வேணுங்கிறதா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போக வேண்டியது, சாப்பாடுலாம் வேணுங்க வாங்கி கொடுக்க வேண்டியது, திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது, சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியது, படிக்கலாம் போட வேண்டியது, டைம் பண்ணிட்டு ஓகே அவ்வளவு. That's wrong. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.